Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநத்தம் அணை முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதால் விவசாயிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுப்பணித்துறை நிர்வாகம் இரவோடு இரவாக உபரி நீர் திறந்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாயிகள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே செயலற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகளின் நிலை என்னானால் என்ன என்பது போல் ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கரூர் மாவட்டம் வீரராக்கியம் பகுதியில் இருந்து போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டது. கரூர் ரயில்வே யார்டில் பொறியியல் பராமரிப்பு பணி காரணமாக 2 ரயில்கள் கரூர் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈரோட்டிலிருந்து காலை 8:10 மணிக்கு புறப்படும் ரயில் கரூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படும் எனவும், அதேபோல் திருச்சியிலிருந்து கரூர் இடையே மதியம் 1 மணிக்கு புறப்படும் ரயில் பகுதியாக ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக கரூர் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 2:25 மணிக்கு புறப்பட்டு பாலக்காடு டவுன் வரை இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலானோர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய வேண்டியுள்ளதால் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் இடிகரையில் வள்ளி கும்மி நடனத்துடன் முதலாக காவடியாட்டம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இடிகரை கிராமிய குழுவினர் சார்பில் வள்ளி கும்மி, காவடியாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் 6 வயது முதல் 65 வயது வரையிலான சுமார் 60க்கும் மேற்பட்ட பெண்கள் முதலாக வள்ளி கும்மியுடன் காவடியாட்டத்தையும் அரங்கேற்றினர். திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் பணிச்சுமையை குறைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூடாரங்களில் இரவு 10 மணியை கடந்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனால் ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றும் பெண் அலுவலர்கள் வெளியூர் செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டது. இதையடுத்து திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் பணிச்சுமையை குறைக்க கோரியும், ஆய்வுக் கூட்டத்தை அலுவலக நேரங்களில் முடிக்க கோரியும் இரவு நேரத்தில் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஜவுளிக்கடை ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். காரைக்குடியில் பிரபல ஜவுளிக்கடை திறப்பு விழாவுக்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அங்கு எலக்ட்ரிஷியனாக பணியாற்றி வந்த மோகன்குமார் பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். இதனால் பாதிக்கப்பட்ட மோகன்குமாரை அங்கிருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் சிடி பிரிவு வாய்க்காலை தூர்வாராததால் 400 ஏக்கர் விவசாய நிலம் தரிசாக கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்பா, தாளடி சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் சிடி பிரிவு வாய்க்கால் தூர்வாரப்படாமல் இருப்பதால் பாசனத்திற்கு தண்ணீர் செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனால் வலங்கைமான், கோவில்பத்து பகுதியில் மழை பெய்தால் மட்டுமே விவசாயம் செய்ய முடியும் என்ற நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நானும் டெல்டாக்காரன் என வசனம் பேசும் பொம்மை முதல்வர் வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கடந்த 2 நாட்களாக மின் விநியோகம் தடை செய்யப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து மின்கம்பங்கள் மீது விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் அம்மன்புரம் பகுதியில் 2 நாட்கள் ஆகியும் மின்சாரம் வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மின்வாரியத்தை கண்டித்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடுமலைப்பேட்டை சாதிக் நகரைச் சேர்ந்த வில்லியம்ஸ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் புதிய காரில் திருப்பூர் சிக்னல் அருகே வந்து கொண்டிருந்தார். அப்போது காரின் இன்ஜின் பகுதியில் புகை எழும்பி கார் தீப்பற்றி எரிந்துள்ளது. புதிதாக வாங்கப்பட்ட கார் 2 மாதங்களில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சிமெண்ட் சாலை மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பொதுமக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சங்கராபுரம் அருகே உள்ள மூக்கனூர் ஊராட்சிக்குட்பட்ட சிவபுரம், உலகுடையம்பட்டு ஆகிய கிராமங்களில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரவும், குடிநீர் மற்றும் தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தரவும், மூக்கனூர் கிராமத்தில் பகுதி நேர ரேஷன் கடை அமைத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு
மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலை கிராமத்திற்கு பகுதி நேர நியாய விலை கடையை திறந்து வைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், நெக்னா மலை கிராமத்தில் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வந்த மக்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டதையும் மண் சாலை அமைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போது மின் வசதி, தார் சாலை வசதி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இந்த விழாவில் கழக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ரேஷன் பொருட்களையும் சுய உதவி குழு பெண்களுக்கு நிதி உதவியும் வழங்கினார். செஞ்சு கொடுத்தோம். இன்னைக்கு தேவைக்கு நம்ம கடை நாடாளுமன்ற தேர்தலப்போ வந்தப்போ சுத்தமா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சார்கிட்ட வந்த உடனே சொன்னோம், 2020-21 NRG ஸ்கீம்ல ஓப்பன் வெல் வெட்டியிருக்கோம். அதுக்கான சர்வீஸ் கொடுக்கல. கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆயிடுச்சு. குடிதண்ணீர் பிரச்சனை தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஏன்னா 5 நாளைக்கு ஒரு முறை கீழே இருந்து நம்ம தண்ணி எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். நானும் உங்க கூட 2 நாள் வந்திருக்கோம். கூடயே வந்தோம். கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கும்போது ஒரு பக்கெட் தான் வரும். இப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி சுத்தமா தண்ணி கிடையாது. கீழே இருந்தா வர வேண்டியது. இப்போ டேங்க்கும் வர நமக்கு பழுதடைஞ்சுன்னு இடிச்சிட்டோம். தண்ணி இருக்கு, ஓப்பன் வெல்ல தண்ணி இருக்கு. அங்க இருந்து EB சர்வீஸ் வரைக்கும் நம்ம நீங்க நினைச்சா உடனே நடக்கும். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் ஸ்டாலின் ஆட்சியை குறித்து திமுக கவுன்சிலர்களே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். புஞ்சை புளியம்பட்டியில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய 16வது வார்டு அதிமுக உறுப்பினர் புவனேஸ்வரி, நகராட்சி நிர்வாகம் தங்கள் வார்டை புறக்கணிப்பதாகவும் குப்பைகள் மற்றும் குப்பை மேடுகளை அப்புறப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய திமுக கவுன்சிலர், திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் எதுவும் கவுன்சிலருக்கு தெரிவிக்கப்படுவதில்லை எனவும் பெயரளவில் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக புகார் தெரிவித்தார். விளம்பர ஸ்டாலின் ஆட்சியில் திமுக கவுன்சிலர்களே குறை சொல்லும் லட்சணத்தில் ஆட்சி இருப்பதாக